வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2008 ஜெயங்கொண்டான் ஆரம்பித்தது. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகை நண்பர்கள் தான். எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எனக்கு என்னுடைய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ மீடியா பீப்புள்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் மிகப்பெரிய காரணம். அண்டு வந்து காந்தாரியை பற்றி இங்கே வந்துடும். இது என்னுடைய தயாரிப்பில் உருவான ஒரு திரைப்படம். நிறைய பேசணும், ஏன்னா முத்து கணேஷ் மியூசிக் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. சைலன்ஸாக இருந்ததை விட நிறைய விஷயங்களை வந்து அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நல்ல டைம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டுமே டைம் கொடுத்தோம். அந்தளவுக்கு அவங்க பண்ணாருங்க. ஸோ முத்து கணேஷோட ஒர்க்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பிரதர் மாதிரி. அவர் சொன்ன மாதிரி நிறைய சண்டை போடுவோம், கோச்சிப்போம், பேசாமல் கூட இருந்திருக்கோம். சம்டைம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். திட்டிடுவோம், இது சரியில்லை சார், இது நல்லா வராதுன்னு சொல்லிவிடுவோம். எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம தனஞ்சயன் சார்கிட்ட பேசலாம். ஏன்னா ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர், எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். அடுத்த நாளே கூப்பிட்டு இல்லை நீ சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவார். இல்லை அவர் சொன்னது கரெக்டு, நானே போய் சாரி சார், நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் கரெக்டாக அது வரல சார், நான் திருப்பி அதை ரீஷூட் பண்ணிடுறேன் சார் உங்களுக்காகன்னு சொல்லி குட்டி குட்டி விஷயங்கள், சின்ன அவர்கிட்ட தனஞ்சயன் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப மைனூட்டாக ஒரு ஸ்மால் திங் கூட வந்து அந்த செட் ஒர்க்கில் வந்து அந்த பின்னாடி அது ரொம்ப அது பீரியடாக தெரியல, அது மட்டும் கொஞ்சம் நம்ம சிஜியில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தனஞ்சயன் சார் இன்வால்வ் ஆவார். அது வந்து அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். இது காந்தாரி வந்து இந்த படத்தை பற்றி ஒரு அறிமுகம் தான் இந்த கூட்டம். இது வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம், இப்படி ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மியூசிக் லான்ச் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அண்டு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து மகேந்திர சார் வந்து ஒரு என்ன சொல்கிறேனே தெரில. அந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு ஃபினான்ஷியர். எந்த வித ஒரு முகம் சுளிக்காமல் எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போகும்போது எந்த நேரத்துலையும் ராத்திரியில் போய் கதவு தட்டினா கூட அது எங்கேருந்து வரும்னு அது ஒரு பரம ரகசியம். ஆனால் எங்களுக்கு வந்துடும், ஷூட்டிங் நடந்துடும். ஸோ மகேந்திர சார் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அவருக்கு என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும், நம்ம படம் திரும்பி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 படங்களாக நான் அவர்கிட்ட வரவு செலவு வச்சிட்ருக்கேன். போன படம் கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். அந்த படம் நல்ல ஒரு நேம் கிடச்சிது எனக்கு. ஸோ அதுக்கு காரணம் மகேந்திரன் சார், இந்த நேரத்தில் நன்றி. அப்புறம் ஈஸ்வரன் சார் ரெசம்பியத்தில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பர், அற்புதமான மனிதர், சினிமாவை நேசிக்கிறவர். அவருடைய வியாபாரம் பெரிய அளவில் ரீச் ஆகணும். அண்டு தொல்காப்பியன் ஸ்ரீனி 2 பேருமே வந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்து எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்டு வந்து சிஜி டீம் முக்கியமாக நான் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கு அடுத்தது நான் சொல்லணும்னா சிஜி வெங்கி ஒரு நிமிஷமா அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ஒர்க்கர்ஸ். அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸு. சின்ன விஷயங்கள் படத்தில் வந்து நிறைய காக்கா, பாம்பு, வவ்வால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா அந்த படம் ஃபேக் ஆகிடும். ரொம்ப அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு புது பசங்க தைரியமாக நம்பி கொடுத்தோம். ஆனால் அற்புதமாக பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் வெங்கி, ரொம்ப நன்றி. அவங்களுக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு சுசியை பற்றி சொல்லணும். சுசி வந்து நானும் சுசியும் ஒன்றா ஒரே இயரில் டைரக்டர் ஆனோம். ஸோ நான் 2008 2009 வெண்ணிலா கபடி குழு அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் தொடர்ந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் அடி வாங்குவோம், திருப்பியும் கீழே விழுவோம், திருப்பியும் எழுந்துப்போம், திருப்பியும் படம் பண்ணுவோம். அவர் சுசி சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் சினிமா இல்லை, சுசிக்கும் அப்படி தான். எங்கள் 2 பேருக்கும் சினிமாவை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருப்போம். நல்ல படங்களை கொடுப்போம். நிச்சயமாக ஜெயங்கொண்டான் போர், கண்டேன் காதலை, இவன் தந்திரன், பூமராங், இந்த மாதிரி கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரி நிச்சயமாக இந்த படம் காந்தாரி வந்து ஒரு பெரிய ரீச் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக இந்த அன்சிகா வந்து இந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. வந்து ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அன்சிகாவுக்கு நான் இந்த விதத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ இங்கே இல்லை, அப்ராடில் இருக்காங்க. ஆடியோ லான்ச்சுக்கு கண்டிப்பாக வருவாங்க. பெரிய அளவுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்லணும். ஸோ அன்சிகாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் வந்து பிரவீன் சார் சின்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த படத்தை பற்றி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார், அவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது தேவைப்படும். அதுதான் பெரிய சப்போர்ட்டாக எனக்கு வந்து ரிஷி, அவர் காசிதன் கடவுள் வந்து ஒரு நல்ல நண்பர், அவர் பெரிய சப்போர்ட் பண்ணார்.
ஸோ இந்த படத்துக்கு ஒரு கோ டைரக்டர் மாதிரி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி பக்கத்தில் இருந்து என்ன வேணுமோ எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாரு. இந்த நேரத்தில் ரிஷிக்கும், அவர் ரவி சாருக்கும், அண்டு ராதா சார், அண்டு எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கோபி சாருக்கு, பிரதீப், எல்லாருக்கும். அண்டு இந்த படம் இன்னும் நிறைய பேசும். படம் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் வந்து இந்த காந்தாரி படத்தை பற்றின ஒரு அறிமுகத்துக்கு வந்து வேற ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து இதை கவர் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகள். வணக்கம். காந்தாரி பேசப்படும். தேங்க்யூ.